ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதலை முயலாவிட்டால் உனக்கென்று எதுமில்லை. கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தா ஆல்ரெடி டைட்டில் தம்ப்நெயில் இதில் பார்த்த மாதிரி, அதாவது பிஎஸ்சி மேக்ஸ் படித்தவங்களுக்கு வந்து பார்த்தா பேங்க் எக்ஸாம் ஈஸியாக இருக்குமா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்தால் பேங்க்கில் ஏதாவது வந்து பார்த்தா அந்த பேங்க் ஜாப் இருக்குல்ல, கவர்மெண்ட் பேங்க் ஜாப், அதில் வந்து பார்த்தா ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கூட வந்து கேட்குறாங்க. இல்லை பிஎஸ்சி மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா MBA, MCA இல்லை வேறு ஏதாவது MSCO சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பேங்க் ஜாப், முக்கியமாக கவர்மெண்ட் பேங்க் ஜாப்பில் ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் இல்லை போஸ்டிங் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஸோ இந்த மாதிரி பிஎஸ்சி மேக்ஸ் அது மட்டும் இல்லாமல் பேங்க் எக்ஸாம் ரெலவெண்ட்டாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் எடுக்கலாம் அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா, இல்லை ஆல்ரெடி பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரினா கவர்மெண்ட் பேங்க் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரினா ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தோம்னா இனிமேல் பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்துட்டு கவர்மெண்ட் பேங்க் ஜாப் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், இல்லை ஆல்ரெடி இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான கவர்மெண்ட் பேங்க் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம், இல்லை நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸில் படிக்கிற டாப்பிக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் பேங்க் ஜாப்போட அந்த சிலபஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா, இந்த மாதிரினா நிறைய டீட்டெயில் தான் இன்னைக்கு வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து பார்த்தோம்னா, பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்தவங்களுக்கு கவர்மெண்ட் பேங்க் ஜாப்ல ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் இருக்கா, இல்லை ஏதாவது தனிப்பட்ட போஸ்டிங் இருக்கா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி அந்த மாதிரியான போஸ்டிங்லாம் இருக்காது. உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நார்மலாக வந்து பார்த்தோம்னா ஒரு டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணக்கூடிய கவர்மெண்ட் பேங்க் ஜாப் எல்லாத்துக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். கவர்மெண்ட் பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தா ஒரு 70-80% மேலே எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னாவே எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் +2 பேஸ்லையோ 10th பேஸ்லையோ எந்த ஒரு கவர்மெண்ட் பேங்க் ஜாப்மே ட்ரை பண்ண முடியாது. அட்லீஸ்ட் வந்து ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும். அப்பதான் வந்து ஒரு பேங்க்ல கிளரிக்கல் போஸ்டிங் கூட வந்து உங்களால ட்ரை பண்ண முடியும். ஸோ பிஎஸ்சி மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க வந்து கிளரிக்கல் போஸ்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், பிஓ போஸ்டிங்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க கிளரிக்கல் அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஆவரேஜா சேலரி ஒரு 20,000 இந்த ரேஞ்சில் கிடைக்கும் உங்களுக்கு. இதுவே பிஓ அப்படின்னா ஒரு ஆஃபீஸர், ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ உங்க ஸ்கில் பேஸ்ல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், நீங்க ஒரு ஆவரேஜா தான் படிக்கிற ஸ்டூடெண்ட், என்னால அவ்வளவுதான் கிளியர் பண்ண முடியும் அந்த மாதிரி யோசிங்க அப்படின்னா கிளரிக்கல் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல எஃபோர்ட் போட்டு கூட என்னால கொஞ்சம் ஆபீசர் இந்த மாதிரி ட்ரை பண்ண முடியும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா நீங்க பிஓ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா கிளரிக்கல் பிஓ ரெண்டு போஸ்டிங்குமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ரெண்டுமே ஒரே டைம்ல கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா மேக்ஸிமம் சிலபஸ் ரெண்டுக்குமே காமனா தான் இருக்கும். கிளரிக்கல் எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், பிஓ எக்ஸாம் கொஞ்சம் டஃபா இருக்கும் உங்களுக்கு. கிளரிக்கல்ல இன்டர்வியூ இருக்காது, பிஓல இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன பேங்க் ஜாப் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று IBPS. இதை பற்றி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தா ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கனரா பேங்க், IOP, இந்தியன் பேங்க் இந்த மாதிரி ஒரு 10-20 பேங்க் அவங்களோட வேகன்சியை இந்த மாதிரி சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் மூலியமாக ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் IBPSலேருந்து RRB அப்படிங்கிற எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுவும் சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் தான், ரூரல் ஏரியாவில் இருக்கும்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு கிராம பேங்க், கர்நாடகா கிராம பேங்க் இந்த மாதிரியான பேங்க்கான எக்ஸாம் வந்து தனியாக சென்ட்ரலைஸ்டாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் SBIலேருந்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தனியாக வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்ஸ், அதாவது கிளரிக்கலை வந்து பார்த்தா ஜூனியர் அசோசியேட் அப்படின்னு சொல்லுவாங்க, பிஓ டைரக்டா பிஓ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். SBI பிரான்ச் இந்தியா ஃபுல்லாக இருக்கு, அப்ராட் கண்ட்ரீஸில் கூட இருக்கு உங்களுக்கு. ஸோ மோஸ்ட்லி பிகினர்ஸாக இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வேகன்சி நிறைய அனௌன்ஸ் பண்ணுறது அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 3 பேங்க் எக்ஸாம் தான் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். சொல்லப்போனால் ஒவ்வொரு வருஷமே அதிகப்படியான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், பிஎஸ்சி மேக்ஸ்ல எந்த ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க வேணாலும் IBPSல வர கிளரிக்கல் பிஓ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல IBPS RRBல வர ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 இந்த மாதிரி வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னா கிளரிக்கல் போஸ்டிங் தான், பட் நேம் வைஸா கொஞ்சம் டிஃபரெண்டா வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. SBIல வர ஜூனியர் அசோசியேட், அது மட்டும் இல்லாமல் பிஓ போஸ்டிங் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும் தான் இருக்கு. இதுக்காக நீங்க கிளரிக்கல் ட்ரை பண்ணா பிஓ ட்ரை பண்ணக்கூடாது, இல்லை நீங்கள் IBPS RRB ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் IBPS ட்ரை பண்ணக்கூடாது, SBI ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஏன்னா காமனாக எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தா ஒரே மாதிரியான டாப்பிக்ல இருந்தால் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா ஏப்ரல், மே இந்த மந்த்தில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அடுத்த வருஷம் வந்து பார்த்தோம்னா ஜனவரி வரையும் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. என்ன ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணுறப்ப ஃபீஸ் லெவல் மட்டும் ஒரு 800-900 இந்த மாதிரி உங்கள் கேட்டகரி பொறுத்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்னால் ஃபீஸ் பே பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு.
ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த பிஎஸ்சி மேக்ஸில் படிக்கிற சிலபஸ்க்கும் இந்த பேங்க் எக்ஸாமோட சிலபஸ்க்கும் என்ன மாதிரியான சம்மந்தம் இருக்கும்? ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க மேக்ஸ் எடுத்தால் ஈஸியாக பேங்க் ஜாப் ட்ராக் பண்ணிடலாம் அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா பேங்க் ஜாப் பொறுத்தவரைக்கும் பார்த்தா ஒரு மேக்ஸிமம் 6 டாப்பிக்கில் தான் எல்லா எக்ஸாமுக்குமே கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. நீங்கள் வந்து டெக்னிக்கலாக ட்ரை பண்ணாமல் இந்த காமனாக கிளரிக்கல் பிஓ எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 6 டாப்பிக்ல இருந்தால் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. பட் பிஓ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், இந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. மற்றபடி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ரீசனிங் டாபிக், ஆப்டியூட் டாபிக், அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்லேருந்து கொஸ்டின் வரும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா பேங்கிங் ரெலவெண்ட்டான கொஸ்டின், ஃபினான்சியல் அவேர்னஸ் அப்படிம்பாங்க, அந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும். இது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்தவரையும் கரண்ட் அஃபேர்ஸும் வரும், ஸ்டாட்டிக் ஜிகே வரும் உங்களுக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த 6 டாப்பிக்ல தான் கொஸ்டின்ஸ் வருது உங்களுக்கு. நீங்க பிரிமினரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரீசனிங், ஆப்டியூட், இங்கிலீஷ் 3 டாபிக் மட்டும் தான் வரும். இதுவே மெயின் எக்ஸாம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தா ஜென்ரல் அவேர்னஸ், ஃபினான்சியல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கொஸ்டின், இந்த மாதிரி டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுவும் மெயின் எக்ஸாம்ல இந்த கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான டாபிக்கும் ஃபினான்சியல் அவேர்னஸ்க்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ நீங்க பிஓ ட்ரை பண்ணாலும், கிளரிக்கல் ட்ரை பண்ணாலும், எஸ்பிஐ ட்ரை பண்ணாலும், ஐபிபிஎஸ் ட்ரை பண்ணாலும், ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு காமனா இந்த 6 டாபிக்ல இருந்தால் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. நீங்க வந்து பார்த்தோம்னா ஒரு கிளரிக்கல் ட்ரை பண்றீங்க அப்படின்னா இன்டர்வியூ இருக்காது. இதுவே பிஓ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்தா பிஎஸ்சி மேக்ஸில் படிக்கிற டாப்பிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிறனால மேக்ஸில் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் இருக்கனால இந்த ரீசனிங் ஆப்டியூட் டாப்பிக்கில் கொஞ்சம் அதிக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மேக்ஸில் ஏற்கனவே வந்து பார்த்தா ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும் உங்களுக்கு, மேக்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால ரீசனிங், ஆப்டியூடு, அதோட ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ காலேஜ் படிக்கும் போதே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான டாப்பிக்லாம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ஒன்று சென்டர் போயோ இல்லை ஓன் ஸ்டடி பண்ணியோ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக காலேஜ் முடிச்சோடனே இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கிராக் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெவியா இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஹெவியா வந்து இந்த மாதிரியான எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளவு தூரம் எஃபோர்ட் போறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிராக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கு, செக்ஷனல் டைமிங் இருக்கு ஒரு சில எக்ஸாம்ஸ்க்குலாம். அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் மார்க் கம்பல்சரியா இருக்கு உங்களுக்கு. ஸோ செக்ஷனல் கட் ஆஃப், செக்ஷனல் டைமிங் இதை பத்திலாம் நிறைய வீடியோஸ்ல வந்து நம்ம பார்த்திருக்கோம். செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்னா என்ன அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் வைஸா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரீசனிங்க்கு ஒரு 35 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா ஒரு 20 அபோவ் வச்சிருக்கணும். ஆப்டிடியூட் 35 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா 20 அபோவ் வச்சிருக்கணும். ஸோ இதை தான் வந்து பார்த்தா செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. செக்ஷனல் டைமிங் அப்படின்னா இப்போ டோட்டலாக ஒரு 1 ஹவர் டைம் தராங்க அப்படின்னா அதே வந்து பார்த்தா ரீசனிங்க்கு ஒரு 20 மினிட்ஸ், ஆப்டிடியூட்க்கு ஒரு 20 மினிட்ஸ், இந்த மாதிரி பிரிச்சு வந்து தந்துருவாங்க உங்களுக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தா செக்ஷனல் டைமிங், செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் மார்க் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் தராங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் பொறுத்தவரையும் ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தோம்னா 1/4 வந்து நெகட்டிவ் மார்க்கா இருக்கும். சப்போஸ் நீங்க தப்பா எழுதிட்டீங்க அப்படின்னா 1/4 வந்து நெகட்டிவ் மார்க்கா வந்து போடுவாங்க. சப்போஸ் அந்த கொஸ்டின் நீங்க அட்டென்ட் பண்ணல அப்படின்னா எந்தவித பாசிட்டிவ் மார்க்கும் இல்லை, எந்தவித நெகட்டிவ் மார்க்குமே இல்லை. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா பண்ற தப்பு அப்படின்னு எடுத்தா நெகட்டிவ் மார்க் தான் வந்து பார்த்தா நிறைய விட்டுருவாங்க. அதாவது ஒரு கொஸ்டின் எழுதினா 1 மார்க், சப்போஸ் வந்து ஒரு 4 கொஸ்டின் எழுதினாதான் அந்த 1 மார்க் வந்து நம்மளுக்கு மைனஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டினை தப்பா வந்து ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நிறைய மார்க் ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு பேங்க் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி டாபிக்லாம் நீங்க ரெகுலர் ப்ராக்டிஸ்ல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. பட் பிஓக்கு கண்டிப்பாக இன்டர்வியூ இருக்கும், கிளரிக்கலுக்கு இன்டர்வியூ இருக்காது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்போ ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது டெக்னிக்கல் போஸ்டிங் ட்ரை பண்ண முடியுமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் நீங்கள் படிக்கலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று எம்எஸ்சி கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இல்லை எம்சிஏ இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எம்பிஏ படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா கூட எம்பிஏல ஹச்ஆர், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எஸ்ஓ அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வருது, ஐபிபிஎஸ்லேயும் வருது, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிலே வருது, எஸ்பிஐலே வருது உங்களுக்கு. பட் ஒவ்வொன்றிலே கொஞ்சம் நேம் வந்து டிஃப்ரெண்டா சொல்லுவாங்க. ஸோ இது கீழே வந்து பார்த்தா ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாவோ எம்சிஏவோ முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியில் இதுக்கெல்லாம் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்பிஏ படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க எம்பிஏ ஹச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபினான்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரெஸரி மேனேஜர் போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை எம்பிஏ மார்க்கெட்டிங்
முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது உங்களுக்கு. என்னமான அட்வான்டேஜ் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ்லேயும் மெயின் எக்ஸாமில் மோஸ்ட்லி டெக்னிக்கல் டாப்பிக்ல தான் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ ஐடி ஆஃபீஸர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான டாப்பிக்ல, மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டான கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கும் வந்து பார்த்தா நீங்கள் என்ன மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்ணுறீங்களோ என்ன படிச்சிங்களோ அது ரெலவெண்ட்டான ஒர்க் வந்து கொடுப்பாங்க. இப்போ ஐடி ஆஃபீஸர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து கொடுப்பாங்க. ஹெச்ஆர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ரெலவெண்ட்டான மேனேஜ்மெண்ட் ஒர்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்து வந்து சூஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தா கவர்மெண்ட் பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம்னா டெக்னிக்கல் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் உங்கள் ஹார்ட் ஒர்க் பேஸில் மட்டும்தான் இருக்குது. காம்படிஷன் அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே ஹெவியாக இருக்குது. ஒரு 1000 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணால் கூட லட்சக்கணக்கில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.